இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு கற்பனையாக நினச்சிக்கோங்க. ஒரு பெரிய அட்வான்ஸான ஒரு பெரிய தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 சைடு, இந்த கண்ணிலேருந்து இந்த கண் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய வைட் ஸ்க்ரீன் இருக்குது. சவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லா சைடில், மேலே கீழே எல்லா பக்கத்துலேருந்து சவுண்டு கேட்கக்கூடியது. ஈவன் ஸ்மெல் கூட வரும். ஒரு கேரக்டர் வருதுன்னா அந்த கேரக்டருடைய ஸ்மெல்லை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெரிய அட்வான்ஸ் தேட்டரில் ஒரு விஷுவல் பார்க்குறீங்க. ஒரு பர்சன் நடந்து போயிட்டே இருக்கார். கௌதம் மேனன் படம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வர்ற கேரக்டர் கூட மைண்ட் வாய்ஸ்லேயே பேசும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மைண்ட் வாய்ஸ்லேயே ஏதோ கதை சொல்லி பேசி நடந்து போயிட்டே இருக்குது. போயிட்டு ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணுது. அதில் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ பார்க்குது. அந்த வீடியோவில் மிஸ்டர் ஜிக்கு வீடியோ ஓடுது. அதில் என்ன ஓடுது அப்படின்னா, மனசை பற்றி, கான்ஷியஸை பற்றி ஒரு வீடியோ. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குது அந்த கேரக்டர் பார்க்குறத நீங்கள் உட்காந்து தேட்டரில் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா கைண்ட் ஆஃப் கான்ஷியஸ், உங்கள் பிரெயின்குள்ளே நடக்கிறதா நான் இப்போ சொன்னேன். அந்த தேட்டர் அப்படிங்கிறது உங்கள் பிரெயின் தான். அதாவது நீங்கள் இப்போ இருக்கிறீங்க கான்ஷியஸாக உங்கள் ஃபோன்லையோ இல்லை லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம மிஸ்டர் ஜிக்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸ். இதில் நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க. நீங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கேட்குறீங்க இல்லையா, அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் சுற்றி முற்றி பார்ப்பீங்க. பக்கத்தில் என்ன சவுண்டு கேட்குது, ஆம்பியன்ஸ் நாய்ஸ் என்ன வருது, பின்னாடி கேட்குற சவுண்டெல்லாம் தாண்டி நம்ம காது கொடுத்து இந்த வீடியோ எப்படி கேட்குறோன்ற அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா. இதை தான் கான்ஷியஸ், மனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் உடலால், உங்கள் மனதால் நீங்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒன்று. வேறொருத்தவங்களுடைய மனசுலையோ வேறொருத்தவங்களோட உடம்புலேருந்து போய் அவங்களுடைய கான்ஷியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய கான்ஷியஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, மனசு, நீங்கள் உள்முகமாக பேசுறது, உள்முகமாக யோசிக்கிறது, இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை எல்லா உயிர்களுக்கும் இருக்கா? இதை மனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். மனம்ங்கிறது ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்குது. இந்த மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நம்ம எதையோ பார்க்கும்போது ஒன்று யோசிக்கிறோம், காதில் கேட்கும்போது ஒன்று யோசிக்கிறோம், ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று தோணுது. அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எங்கே இருக்குது? வாட் இஸ் கான்ஷியஸ்? சயின்ஸ் பிஹைண்ட் கான்ஷியஸ். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி உணர்றோம்? முதல்ல நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்குது. உதாரணத்துக்கு கண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை பார்க்குறீங்க. இப்போ ஒரு ஃபோனில் வந்து ஒன்று பார்க்குறீங்க அப்படிங்கிறதாலே அது இருக்கிறது உண்மைன்னு அர்த்தமா? இப்போ இதில் நான் இருக்கேன்னா அப்போ நான் யார்? அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன். இங்கே வந்து சில டிஸ்பிளேல இருக்கக்கூடிய RGB கலர்ஸை வச்சு டிஜிட்டலாக என்ன மாதிரியான உருவம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் பண்ணுறோம். இந்த டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு நாக்கில் இருக்குது. இது மூலமாக நம்ம டேஸ்ட்டை உணர்றோம்னு நினைக்கிறோம். ஆனால் சமீபத்தில் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த டேஸ்ட் பட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான சிக்னலை உங்கள் மூளைக்கு அனுப்புது. ஆக்சுவலாக டேஸ்ட்டை உணரக்கூடிய இடம் வந்து உங்கள் மூளை தான் அப்படின்னு சமீபத்தில் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ டேஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் நாக்குக்கு சம்மந்தம் கிடையாது. இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடியது பிரெயின். சரி, இப்போ நம்ம ஒரு சத்தத்தை கேட்குறோம். உண்மையாகவே அந்த சத்தம் அங்கே இருக்கா? சத்தம் அப்படிங்கிறது என்ன? ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது காற்றில் இருக்க ஏர் மாலிக்யூலை வந்து வைப்ரேட் பண்ணி, அந்த வைப்ரேட் நம்மளுடைய ஏர் ட்ரம்மில் பட்டு, அந்த ட்ரம் மூலமாக ஒரு சிக்னல் நம்ம மூளைக்கு போய் அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒரு சவுண்டாக கேட்குது. அப்போ ஒரு ஒழுங்கான இடைவெளியில் இந்த அணுக்களுடைய அதிர்வுகள் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு உணர்வு தான் சத்தம் அப்படிங்கிறது. அப்போ இயற்கையிலே சத்தம்னு ஒன்று கிடையாது. வேற ஒரு விஷயத்தை நாம் வேற ஒரு மாதிரி நம்ம பிரெயின் புரிஞ்சுக்குது. நுகர்தல், ஒரு நல்ல வாசனை ஸ்மெல் வந்தால் கூட நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறது மூக்கில் கிடையாது, அகைன் பிரெயினில் தான். அப்போ நமக்கு 5 புலன்கள் மூலம் என்னென்ன இன்புட் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு சென்சரி, ஒரு இமேஜினேஷன், ஒரு கான்ஷியஸை கொடுக்குறது, ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது எது அப்படின்னா பிரெயின் அப்படிங்கிற முக்கியமான பார்ட் தான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில் உயிரினங்களே இல்லை, பிரெயினே இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டான்ஸ், லைட்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டான்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த ஏரோடைய மாலிகுல் வைப்ரேஷன், அந்த சவுண்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ, இந்த டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நம்ம பூமியில் அந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே இதோட தொகுப்பாக நம்ம பிரெயின் உண்டாக்குற ஒரு மாயை தான் இந்த சென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட டேட்டா எவ்வளோ இருக்குது, பேட்டரி காலி ஆகிடுமா, என்ன சமைச்சிட்டு இருக்காங்க, நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம், அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு உங்கள் மைண்டில் 1008 விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். இப்படி நிலையற்ற இந்த மனசு ஏன் இப்படி ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி 100 வருடங்களாக இல்லை, பல ஆயிரம் வருடங்களாக வந்து தத்துவவாதிகளும் அறிவியலாளர்களும் இந்த மனசுங்கிறது என்ன, இது எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாமல் ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மனம் அப்படிங்கிறது என்னங்கிறத தத்துவம் சார்ந்தோ இல்லை உளவியல் சார்ந்தோ வந்து எவ்வளோ பேர் அதை அறிய முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும், பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் தான் 1980களில் அஃபிஷியலாக ஒரு சயின்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அந்த கான்ஷியஸ் பின்னாடிங்கிறத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். இவர் வந்து இந்த டிஎன்ஏவுடைய ஹெலிக்ஸ் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சதில் இவரோட பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒன்று. EEG, MRIன்னு நம்ம பிரெயினை ஸ்கேன் பண்ணி இந்த நியூரல் ஆக்டிவேஷன்லாம் எங்கே இருக்குது, நம்ம என்ன நினைக்கும் போது, நம்ம என்ன செய்யும் போது நம்ம மூளையில் எந்த பகுதி வந்து ஆக்டிவாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் நியூரான்ஸ் ஃபயர் ஆகுதுங்கிற வச்சு ஓரளவுக்கு இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது பிரெயினில் தான் நடக்கிற ஒரு விஷயம்ங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. பட் ஆனால் இது எதனால் உண்டாகுது, இது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா, சயின்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் நோக்கி நம்மளால் சரியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் கிடையாது, சப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கும்
ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான உணர்வை கொடுக்கக்கூடியது. அவங்க உலகத்தை அவங்களை பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கிறதால எல்லாராலையும் இந்த கான்ஷியஸ் அவேர்னஸாக இருக்காங்கன்னு தெரியும். பட் கான்ஷியஸ்னஸ்ங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் சப்ஜெக்டிவ், ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் ஒரு அழகான டிஷர்ட் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே உங்கள் பிரெயினில் என்ன தோணும்? இந்த டிஷர்ட் என்ன விலையாக இருக்கும், இது என்ன பிராண்டாக இருக்கும், இது நமக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமா, ஃபிட்டாக இருக்குமா இல்லை ஃபிட்டாக இருக்காதா, இது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை பாய் ஃப்ரெண்டுக்கோ பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தது என்னவோ ஒரே ஒரு டிஷர்ட்டை தான். ஆனால் அதுக்கு பின்னாடி சப்கான்ஷியஸாவோ கான்ஷியஸாவோ இவ்வளோ ப்ராசஸை இந்த டேட்டாவை வந்து உங்கள் பிரெயின் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும். சரி, இந்த மனம், இந்த செல்ஃப் அவேர்னஸ், இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்கா, எல்லா உயிர்களுக்கும் இருக்கா, உயிரற்ற பொருட்களுக்கும் இருக்கா? ஒரு கல் எடுத்துக்கோங்க, ஒரு கல் எடுத்துக்கிட்டு அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளால் கண்டிப்பாக கான்ஷியஸ்னஸ் இல்லை. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை, அதுக்கு பிரெயினோ ஒரு நியூரான்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் தனக்கு செல்ஃபாக நான் தான் ஒரு கல் அப்படின்னு அதால் நினைக்க முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது மனிதர்கள் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் நிறைய வகையான கான்ஷியஸ்னஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ட்ரைகோப்ளெக்ஸ் ஆந்த்ரனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினத்தை எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் எவால்வான ஒரு சின்ன உயிரினம்னு வச்சுக்கோங்க. இது வந்து தனக்கு உணவு வேணும் அப்படிங்கிற போது அதோட மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு இடத்துல அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதோடைய மூவ்மெண்ட் ஸ்லோவாகிடும். இது எந்த திசையை நோக்கி போகணும்னு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகாது. அது தான் இருக்கிற என்வரான்மெண்ட்டை பற்றி எந்த கான்ஷியஸ்னஸும் இருக்காது. இதோட உடம்புல நரம்புகளே இல்லை, நியூரான் சிஸ்டமே இல்லைன்னும் போது கூட அதோடைய ஒவ்வொரு செல்லுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெப்டைட்ஸ்னு ஒரு வகையான ஒரு புரதம் மூலமாக வந்து இன்ஃபர்மேஷனை அதோடைய செல்லுக்குள்ளே அது கடத்தி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுது. இப்படி கான்ஷியஸே இல்லாத முதல் லெவல்லேருந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய சில உயிரினங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு டகீசியா ட்ரிகினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புழு. இதுக்கு வந்து உடல் முழுக்க எளிமையான நரம்பு மண்டலம் இருக்குது. அதுக்கு பசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உயிரினங்களுக்கு கண்ணு கிடையாது, ஆனால் அதுக்கு கீமோ ரெசெப்டர்ஸ் இருக்குது. இது மூலமாக ஸ்மெல், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத அதால் உணர்ந்துக்க முடியும். உதாரணத்துக்கு அதிக வெளிச்சத்தில் இருக்குமா இல்லை இருட்டாக இருக்குமா அப்படிங்கிறத அதால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு உணவு வேணும்னும் போது வெளில வந்து ஸ்மெல் பண்ணி தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப டார்க்கான ஒரு இடத்துக்கு போய் அது படுத்து தன் உணவை செரிக்கும். அப்போ அதுக்கு எந்த உணவும் அட்டு ஜஸ்ட் அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி போயிட்டு தனக்கு தேவையான உணவை சாப்பிடும், திரும்ப ஒரு டார்க்கான இடத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்த லெவல் கான்ஷியஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் மாதிரியான புலன்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள். இதுக்கு விஷன், பார்வைன்னு ஒன்று இருக்கும். இதன் மூலமாக தான் எந்த இறையை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அது பார்த்து சாப்பிடும். இன்கேஸ் அந்த இறை இல்லை, அங்கே தாண்டி போயிடுச்சு, அது பிடிக்க முடியல, அது ஓடிடுச்சு அப்படின்னா அதுங்களுக்கு அது தேடலாம் கூட தெரியாது. ஜஸ்ட் கண்ணுக்கு படுற அந்த உயிரினங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும். இதுவே மெமரி, அடுத்து கொஞ்சம் கூட மூளைன்றது சேர்ந்து வளர்ந்து மெமரின்னு ஒரு சிஸ்டம் வரும்போது அந்த இறையை சாப்பிடுது இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்னா அதோட உருவத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இறை எங்கே இருக்குன்னு தேடி அதை கண்டுபிடிக்கிற நெக்ஸ்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரின்னு இருக்கும்போது தான் வருது. அப்போ அந்த நியூரோ சிஸ்டம்ங்கிறது ஒரு இடத்துல மூளையாக இருக்கிறதோ இல்லை உடல் முழுக்க அந்த நியூரோ சிஸ்டம் பரவி இருக்கிறது மூலமாகவும் இந்த தகவல்களை அது சேமித்து வைக்குது. இப்படி இந்த கான்ஷியஸ்லாம் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அடுத்த கட்ட லெவல் என்ன கான்ஷியஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கிறது. அடுத்ததுக்கு நமக்கு தேவை, மழை காலத்துக்கு தேவைன்னு எறும்பு கொண்டு போய் சேர்த்து வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு ஒரு பெரிய ரிவார்டு கிடைக்க போதுங்கிறதால சின்ன விஷயத்தை வைக்கிறது. கொக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில கொக்குலாம் சொல்லுவாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் அப்படின்னு. அப்போ தனக்கு வரப்போகிற பெரிய ரிவார்டுக்காக சின்ன விஷயத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு அவேர்னஸ் இருக்கும். ஒரு சில வகையான உயிரினங்கள், பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கலிஃபோர்னியன் ஸ்க்ரப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது. அது வந்து தன் சாப்பாட்டை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கும். ஃபியூச்சருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்த பார்த்து அங்கே ஒளிச்சு வைக்கும். அப்போ வேறு ஏதாவது பறவைகள் பார்த்துருச்சு அப்படின்னா உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல ஒளிச்சு வைக்கும். அப்போ அதோடைய பாஸ்பெக்டிவ் பாருங்கள், அதோடைய தாட்டை யோசிச்சு பாருங்கள். வேற ஒரு உயிரினங்கள் இருக்குங்கிறது அவேராக இருக்குது, வேறு உயிரினம் பசியில் இருக்குது, அது இந்த உணவை சாப்பிட்டுடும் அப்படிங்கிறத அது யோசிக்குது. அந்த வேறொரு உயிரினத்தோட இடத்துக்குள்ளே தன்னை வச்சு பார்க்குது. அப்போ அதோட கற்பனை எப்படி இருக்குன்னா வேற ஒரு உயிரினம் இருந்தால் அது என்ன செய்யுங்கிறத மூவ் பண்ணுது. அதாவது ஒரு செஸ்ஸில் வந்து நம்ம எதிராட்டக்காரர் என்ன மூவ் பண்ண போகிறாருங்கிறத மைண்ட் வச்சுட்டு மூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்ஷியஸ் வந்து இந்த மாதிரி பறவைகளுக்கு பில்ட் ஆகுது. இப்படி வேற ஒருத்தரோட மைண்டுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை பார்க்குறது அப்படிங்கிறது இந்த பிரெயினோட எவல்யூஷனில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இந்த கான்ஷியஸ்னஸில் வளர ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. அதுலேருந்து தான் நம்மளாம் எவால்வ் ஆகி ரொம்ப அட்வான்ஸாக கான்ஷியஸாக நம்ம யோசிக்கிறோம். இப்படி இந்த கான்ஷியஸ் லெவலோடைய உச்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களை சொல்லலாம். இப்போ நம்மளுடைய கான்ஷியஸ் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாக இந்த உலகத்தில் இருக்க மற்ற உயிரினங்களோட நாம் எல்லாத்துக்கும் ஆளுமை செலுத்துறதுக்கு காரணம் என்னன்னா லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று நம்ம வளர்த்துருக்கோம். இதன் மூலமாக நம்மளுடைய விஷயத்தை ஷேர் பண்ணுறோம், நமக்கு இருக்க ஒரு டேட்டா இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். இதன் மூலமாக நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நம்மளுடைய ஓன் கான்ஷியஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கான்ஷியஸை பற்றியும் யோசிக்கிறோம். மற்ற விலங்குகளுக்கு கான்ஷியஸ் இருக்குமான்றதை கூட நம்ம யோசிக்கிறோம். அப்போ கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிற அளவுக்கு ஹியூமன், இந்த மனிதர்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப எவால்வ் ஆயிருக்கு. ஆவரேஜாக மனிதனோட மூளையில் 86 பில்லியன் நியூரான்கள் இருக்குது. இதோடைய மேஜிக்கில் தான் இந்த கான்ஷியஸ்ங்கிறது நடக்குது. அதனால தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியலங்கிறாங்க. 86 பில்லியன், 1 பில்லியங்கிறது 100 கோடி. அப்போ எவ்வளவு விஷயங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கு. அப்போ அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன அளவு. ஒரு நியூரான்ங்கிறது பார்த்தீங்கன்னா குவாண்டம் லெவலில். அதனால தான் இந்த கான்ஷியஸையும் குவாண்டமையும் பற்றி இணைச்சி நிறைய இடத்துல இந்த அறிவியலில் பேசுகிறத பார்க்கலாம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். சரி, மூளையில் எந்தெந்த நியூரான்லாம் ஃபயர் ஆகுது, எந்த இடம்லாம் ஆக்டிவாக இருக்குன்னு தெரியுது. பட் இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத ஏன் நம்மளால் இன்னும் உறுதியாக சொல்ல முடியல அப்படின்னா முதல் ஒரு பெரிய ராட்சத எலும்பு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார்.
இது வந்து ஒரு பெரிய மனிதன், ராட்சத மனிதனோட எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எலும்புகள் கிடைக்க இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இது ஒரு டைனோசர் அப்படின்னு ஒரு புது வகை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. பட் ஆனால் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல வகையான டைனோசர்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்த எலக்ட்ரிக் பற்றி நமக்கு தெரியுது, மேக்னெட்ஸை பற்றி தெரியுது. பட் இது ரெண்டுத்தையும் இணைச்சு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு ஒன்று உருவாகிறத பற்றி அப்போ யாருக்குமே தெரியாத போது அப்படி ஒரு ஃபீல்டை புதுசாக ஒன்று எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை புதுசாக கொண்டு வரார். அப்போ ஃபண்டமெண்டலாக இருக்கிற அடிப்படையை உடச்சி ஒரு இடத்துல நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இந்த கான்ஷியஸை பற்றி நம்மளுக்கு இவ்வளோ வருஷமானாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னும் போது இது வந்து புதுசாக ஒரு ஃபண்டமெண்டலில் இந்த பிரெயின் கான்ஷியஸுங்கிறதுமே ஒரு புது ஃபண்டமெண்டலில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியூரோ சயின்ஸில் ஒரு ரெவல்யூஷனாக இந்த தியரி ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று உண்டாக்கி இதுதான் அடிப்படை, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா இதுதான் அடிப்படை, இதுக்கு மேலே நம்ம நிறைய விஷயங்களை கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஷோ, ஜேகே இந்த மாதிரியான தத்துவவாதிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து கான்ஷியஸால் ஆனதுன்னுவாங்க. அதாவது ஒரு சிங்கிள் கான்ஷியஸ் கிடையாது, இந்த பூமியே ஒட்டுமொத்த ஒரு ஆர்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸே வந்து ஒரு கான்ஷியஸால் ஆனது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது இந்த கூட்டு மனம், இந்த யூனிஃபைடு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சேர்ந்து எங்கும் தன்மை. அதாவது இப்போ ஒரு சின்ன பொருள், நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கல்லாக இருந்துட்டும், ஒரு அணுவாக இருக்கட்டும், அதில் இருக்க ஒரு ஃபோட்டானல், ஒரு எலக்ட்ரான் இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கான்ஷியஸ் இருக்குங்கிறாங்க. கான்ஷியஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அதுக்கு பிரில்லியண்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னோ இல்லை செல்ஃப் அவேர்னஸ் தான் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி கான்ஷியஸ் கிடையாது. அது ஒரு வகையான கான்ஷியஸ். இந்த கான்ஷியஸ்ங்கிறது ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் அவங்க யோகா, மெடிடேஷன் அப்படின்ட்டு ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னாவும் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ இதே வீடியோவை இப்போ ஒரு உதாரணத்துக்கு 50,000லேருந்து 1,00,000 பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 1,00,000 பேருக்கு இப்போ நான் பேசுகிற இந்த ப்ராசஸ், இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்க விஷயங்கள் இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரே டைமில் கேட்டாங்கன்னா அப்போ அதுதான் ஒரு கலெக்டிவான கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வெப்சைட்ஸில் போனீங்கன்னா இந்த சேட் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் ஹலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஹலோ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த சேட்லாம் பார்த்தீங்கன்னா பாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளை பண்ணக்கூடியது. ஈவன் நம்ம ஃபோனில் கூட இருக்கிற சிரியாக இருக்கட்டும், இல்லை அலெக்ஸாவாக இருக்கட்டும், இந்த கூகுள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்டெலிஜென்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தரும். இதெல்லாம் அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா, அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ். பட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதாலே அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மனிதர்களுக்கும் மிஷின்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அந்த கான்ஷியஸ்னஸ் தான். ஒரு மிஷின் தன்னை வந்து கான்ஷியஸாக நான் அப்படிங்கிறது உணராது. மனிதன் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு வினாடியும் நம்ம அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கும். சயின்டிஸ்ட் அண்ட் ஆத்தர் லாயல் வாட்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மூளை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் சிம்பிளாக இருந்திருந்தால் அந்த சிம்பிளாக இருக்க மூளை கூட நம்மளால் உணர்ந்திருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்காது. அப்போ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான மூளை இருக்கிறதால தான் நம்ம இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக யோசிச்சு கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்றது அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே மூளை இப்படி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது தான். ஸோ சிம்பிளாக இருந்திருந்தால் அதை கண்டுபிடிக்காத அளவுக்கு நாமளும் சிம்பிளாக இருந்திருப்போங்கிறார். இந்த கான்ஷியஸ்னஸ் பற்றி நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் பிரெயின் அண்ட் சைக்காலஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியுடன். நன்றி. பெரிய சேல் போயிட்டு இருக்கு. கேஷ்கரோ ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் நிறைய பணத்தை சேவ் பண்ணலாம். அப்புறம் அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்.